இப்ப என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்க? எக்ஸர்சைஸ் 8.3ல கொஸ்டின் நம்பர் 1ல எக்ஸ்பிரஸ் trigonometric ஃபங்ஷன் எதுல எடுக்குறாங்க? sin, sin secant, tan in terms of tan cot எடுக்குறாங்க. அப்படியே மீனிங் என்ன? tan equal to in terms of cot, secant equal to in terms of cot, sin equal to in terms of cot. அந்த மாதிரி எழுத சொல்றாங்க. சரிங்களா? oh இதுக்கு ரொம்ப okay ஈஸி. இது டைரக்ட் ஃபார்முலா. tanங்கிறது என்ன? டைரக்ட் வந்து காட்டோட ரெசிப்ரோக்கல். 1 வந்து இந்த tan 1 by அப்ப சொல்யூஷன் பார்த்தலாமா? tan ரொம்ப ஈஸினால நான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்ன எழுதிறேன்? tan எழுதிறேன். சரிங்களாமா? அப்ப சொல்லுங்க. tan okay ஈக்குவல் என்ன எழுதலாம்? 1 by cot A. 1 by cot A முடிஞ்சதா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்ப ஒரு வழி இத okay முடிச்சிட்டேன். இத முடிச்சிட்டேன். சோ நெக்ஸ்ட் secant A பண்ண okay முடியுமா? sin A பண்ண முடியுமான்னு செக் பண்றேன். sin A சரி எனக்கு தெரியாது. பட் நம்ம கைடு கிட்ட காட்டுக்கிட்ட இருக்கிற லிங்க் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. cosecant cos by squared sin A equal to 1 plus cos squared A. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க அப்போ cosecant A equal to root of 1 plus cos squared A. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க இதை நான் வச்சுக்கோங்க. இது எதுக்கு எழுதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே இப்ப sin A எதனோட ரெசிப்ரோக்கல்? cosecant ரெசிப்ரோக்கலா? ஆமாங்க அப்ப cosecant வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்ப sin A equal to 1 by root of 1 plus cos squared A. வந்துச்சுங்களா? ஓகே அப்ப sin A வும் in ஓகே terms of cot வந்துச்சு. sin A வும் in terms of cot வந்துச்சு. மேபி நீங்க இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் கரெக்ட் தான். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கீங்க. அதனால இங்க நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. நீங்க இங்க பிளஸ் ஆர் மைனஸும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஏன்னா x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1னா x ஓட வேல்யூ என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு அர்த்தம். அதனால x ரூட் எடுக்கும்போது நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்தது என்ன வேணும்? சரிங்க secant A வேணும். secant A வேணும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் secant ஸ்கொயர்ட் A என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? 1 plus tan squared A ன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? 1 plus cot squared secant squared A okay 1 plus tan squared A. அப்ப secant squared A equal to 1 plus 1 by tan எப்படி எழுதலாம்? காட்டோட ரெசிப்ரோக்கல் தானே? cot squared A. கரெக்ட்டுங்களா? 1 by cot ஆமாங்க அப்ப LCM எடுங்க. LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? cos squared என்ன கிடைக்கும்? cot squared theta plus 1 divided by cot squared theta. by cot squared. இப்ப இதுக்கு ரெண்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்ப secant A equal to root of cot squared theta plus 1 divided by cot squared theta. கரெக்ட்டுங்களா? இங்க theta இல்ல a இருக்குனால இங்க a ன்னு வெச்சுங்க. நான் theta போட்டேன், a ன்னு வெச்சுங்க. சரிங்களா? a இருந்தா a தான் போடணும், theta போடக்கூடாது. சரியாப்பா? சரி, இப்போ என்ன பண்ண போறேன்? ரூட் செப்பரேட் பண்ணுங்க. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுங்க, ரூட் செப்பரேட் பண்ணுங்க. ரூட் செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 plus cot squared A divided by root of cot squared A. கரெக்டாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல கேட்டுக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஒரு ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல கேட்டுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அங்கிள் இப்போ இந்த ரெண்டு ரூட்டையும் கேன்சல் பண்ணலாமா அங்கிள்? இந்த ரூட் மட்டும் தான் கேன்சல் பண்ண. இது a plus b நல்லா பாத்துங்க. a squared plus b squared இருக்கிற ரூட்டை கேன்சல் பண்ண முடியாது. அதே a squared b squared இருந்தா கேன்சல் பண்ண முடியும். a squared b squared இருந்தா கேன்சல் பண்ணலாம். பிளஸோ மைனஸோ இந்த மாதிரி இருந்தா கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால என்ன பண்ணலாம்? இந்த ரூட்டை கட் பண்ணிக்கங்க. இந்த ரூட்டை மட்டும் கட் பண்ணிக்கங்க. சரியாப்பா? சரி. root of 1 plus cot squared A divided by cot A. இது யாரோடது? secant A ஓடது. இது யாரோடது? secant A ஓடது. இதுல என்னாச்சு டவுட் இருக்குதா? இல்ல அங்கிள். ஈஸியா இருக்குதா? அப்ப நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? இருக்கிற ஃபார்முலா எல்லாம் கையில என்னென்ன ஃபார்முலா இருக்குதோ அந்த ஃபார்முலா வச்சுட்டு ஒவ்வொன்றா டெரைவ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு ஈஸியாகும். அதை பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். சரிங்களா?